இதுதான் பர்வத மலை. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில தான் இந்த பர்வத மலை இருக்கு. இந்த மலையில சித்தர்கள் கடுமையான யோகத்தை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மலை உச்சியில சித்தர்கள் வழிபட்ட கோயில் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 4560 அடி உயரத்துல இருக்கிற அந்த கோயில்ல சித்தர்கள் வழிபட்ட லிங்கமும் அம்மனும் இருக்கு. அடிவாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் மலை உச்சிக்கு நடந்தா அந்த கோயிலுக்கு போக முடியும். இந்த மலை முழுக்க மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு. சித்தர்கள் நடமாட்டத்தை இன்னைக்கும் இங்க சூட்சமமா உணர முடியும்னு இங்க வந்தவங்க சொல்றாங்க. மலையடி வாரத்துல ஒரு வனதுர்கை அம்மன் கோயில் இருக்கு. பெரும்பாலான மலை கோயில் அடிவாரத்துல வனதுர்கை அம்மன் தான் எல்லை சாமி மாதிரி இருக்கு. சித்தர்கள் நடமாடிய இந்த மலைப்பாதை ரொம்பவே கடினமானது. சில இடங்கள்ல படிக்கட்டுகள் இருக்கும், பல இடங்கள்ல இருக்காது. சில இடங்கள்ல கம்பிய பிடிச்சு ஏற வேண்டியிருக்கு. சித்தர்கள் வாழ்ந்த மலை உச்சிக்கு இப்படி கடினமான பாதை வழியாகத்தான் போக வேண்டியிருக்கு. இந்த பர்வத மலை உச்சியை போய் சேரவும் 6 மலைப்பகுதிகளை கடந்து போக வேண்டியிருக்கு. கடலாடி, மெத்தக மலை, குமரி நெற்று மலை, கடப்பாறை மலை, கனகச்சி ஓடை மலை, புற்று மலை, இதுதான் இந்த 6 மலைகளோட பேரு. அதையெல்லாம் தாண்டினா தான் 7வது மலையில இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதனையும் ஞானம் பெற வைக்கிறது தான் சித்தர்களோட பணி. அதனால தான் 6 மலைகளுக்கு மேல 7வது மலையில இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க. இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர்கள் நாக வடிவத்தில் வந்து அம்மனை பூஜிக்க வரதா ஒரு ஆச்சரிய தகவல் சொல்லப்படுது. மலை உச்சிக்கு போற வழியில ஒரு கல் மண்டபம் இருக்கு. இத சித்தர் மடம்னு குறிப்பிடுறாங்க. சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்களோட பயன்பாட்டிற்காக இந்த மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கு. சித்தர் மடத்துல சாமியார்கள் வருவதும் போவதுமாய் இருக்காங்க. சித்தர் மடத்துக்கு மேல கடப்பாறை மலைப்பகுதியை கடந்து போறது ரொம்பவே சிரமம்னு சொல்லி இருந்தாங்க. இந்த பகுதியை கடக்கும் போது மரண பயத்தை இந்த இடம் உணர வைக்கும்னு சொன்னாங்க. அதாவது மரண பயத்தை உணர்ந்த ஒருத்தர் அகம்பாவத்தை விட்டு வாழணும் அப்படிங்கறத தானாகவே உணர்ந்துடுவாங்களாம். சின்ன குழந்தை முதல் 90 வயதானவர்கள் வரை இந்த மலைக்கு வந்து செல்றாங்க. யாருக்கும் இது வரைக்கும் எந்த தீங்கும் எதுவும் நடந்ததா இல்லை. இந்த மலையோட உச்சியில் இருந்த கோயிலோட தோற்றம் பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு உயரமான இடத்துல கல்லாலான இந்த கோயில் என்னை வியப்படைய வச்சது. இந்த மலை உச்சி மேல இருக்கிற லிங்கத்தை மல்லிகார்ஜுன லிங்கம்னு அழைக்கிறாங்க. இதுதான் அந்த சிவலிங்கம். போகரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டா பல அதிசயங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. போகரால மந்திர உச்சாரணம் பண்ணி வழிபட்ட
இந்த லிங்கம் இருக்கிற கருவறைக்குள்ள எல்லாரும் நேரடியா வந்து வழிபடலாம். எந்த காரியத்தை நினைச்சு மலை ஏறி வந்தாலும் அந்த காரியத்தை இந்த சிவன் நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. ஓம் நம சிவாய. 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 இந்த மலை மேல இருக்கிற அம்மனை பிரம்மாராம்பிகைன்னு குறிப்பிடுறாங்க. இந்த அம்மனை சித்தர்கள் தங்களோட தனிப்பட்ட வழிபாட்டிற்காக பயன்படுத்தி இருக்காங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்வியில இருந்தாலும் இந்த அம்மனை வழிபட்டா வழி பிறக்கும்னு சொல்றாங்க. குடும்பத்திலே தங்கச்சிக்கெல்லாம் மேரேஜ் எல்லாம் வந்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போனால் நல்லா மேரேஜ் வரன் கிடச்சது. தொழில் டெவலப்மெண்ட்டு அண்ணன் தம்பிகள்லாம் ஒற்றுமையாக பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தோம். இன்றைக்கி வந்து பிஸ்னஸில் செல்வாக்காகவும் இருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த மலைக்கு வர ஆரம்பித்தோம். இந்த அம்மன் நினைச்சதை நடத்தி வைக்கக்கூடிய அம்மன். சித்தர்கள் தங்களோட தவ வலிமையை அதிகப்படுத்திக்க இந்த அம்மனை வழிபட்டிருக்காங்க. சித்தர்கள் பூஜித்த அம்மனை வழிபட இப்பவும் பௌர்ணமி தோறும் சித்தர்கள் பாம்பு வடிவத்தில் வருவதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அதை குறிப்பிட்டு உணர்த்தும்படியான கல்வெட்டு அடையாளத்தை எனக்கு காட்டினாங்க. ராஜநாகம் பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ராஜநாகம் வந்து அம்பாள் ரசித்து போகிறதா ஐதீகம். அதுக்காக தான் இந்த ராஜநாகத்தையே வரைஞ்சிருக்காங்க. சித்தர்கள் சில சூட்சமத்தை ரகசியங்களா வச்சிருப்பாங்க. சித்த ரகசியங்கள்ல தேடல்ல உள்ளவங்களுக்கு தான் அந்த இடத்தோட சூட்சமத்தை சித்தர்கள் உணர்த்துவாங்க.